நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு மார்கழி மாதத்துக்கு உண்டான பொது பலன்கள் தனுசு ராசிக்கு பார்ப்போம். தனுசு ராசி குருவோட ராசி. ராசியில் உங்கள் ராசியில் சூரியன் வர்றது தான் மார்கழி மாதம், தமிழ் மாதமான மார்கழி மாதம் நம்ம சொல்கிறோம். பொதுவாக தனுசு ராசிக்காரங்கன்னா அமைதியாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணாலும் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு அமைதியாக போகக்கூடிய தனுசு ராசிக்காரங்க. ஆச்சாரமாக, அதாவது தெய்வ பக்தியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி. உங்கள் ராசியிலேயே சூரியன் இருக்கிறாரு, தன்னம்பிக்கை. ஏன்னா உங்களை 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி சூரியன் அவர் உங்கள் ராசியில் வர்றதுனால தன்னம்பிக்கை நல்லாவே இருக்கும். ஒரு தலைமை பண்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் முதல்லையே நல்லா தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சூரியன் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு இது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. பணவரவு நல்லாவே இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கிறதுனால முதல் 12 நாள் 2ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 18 நாள் சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால முயற்சிகள் ஏற்கனவே கொஞ்சம் முயற்சி பண்ணுறதெல்லாம் தள்ளி போய்கிட்டு இருந்த முயற்சிகள்லாம் சுக்கிரன் இணைவுக்கு பின்னாடி 2, அதாவது மார்கழி 12 தேதிக்கு மேலே அது சரியாகக்கூடிய தன்மைகள். அதாவது முயற்சியே இப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கே மனம் இல்லாமல் இருக்கும். அந்த 12 நாட்களுக்கு மேலே அந்த முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். இளைய சகோதரிகளால் மனக்கசப்புகள் இருக்கும். இளைய சகோதரிகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகிறது உங்களுக்கு கொஞ்சம் நன்மையை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். இன்னொரு 5 மாதங்கள் கழித்து அவங்களாவே சரியாயிடுவாங்க. ஏன்னா சனி பயிற்சிக்கு பிற்பாடு உங்களுடைய 3ஆம் இடம் நல்லாகும்போது இளைய சகோதரிகள் அனுசரணையாக நடந்துக்குவாங்க. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ராகு நல்ல விதமாக தான் பலன் கொடுப்பாரு. ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கிறாரு மீனத்தில். வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்ற குணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான தருணங்களாக தான் இருக்கும். கண்டிப்பாக வாங்கக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு உருவாகும். 5ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளால் மனக்கசப்புகள் ஏற்படும். நல்ல ஒரு மனம், அதாவது ஒரு நல்ல விதமான சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகள் தான் இருக்கும். அதை கடந்து போகிறது தான் உங்களுக்கு நல்ல நன்மையை கொடுக்கும். இன்னும் இந்த மாதங்கள் அதாவது சனி பயிற்சி வரைக்கும் ஒரு மாதிரியான மனசு ஒரு நிலையாக இருக்காது. அந்த மாதிரி சூழல்கள் தான் இருக்கும். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வேலைகள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கிறதுக்கு, அதாவது சுப கடன்கள். 6ஆம் இடம் தான் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம்னு சொல்லுவோம். குரு இருக்கிறதுனால அந்த இடம் நல்லாவே இருக்கும். வீடு வாங்கணுன்னா கடன் வாங்கி சுப கடன், இல்லை குழந்தைகளுக்கு ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கடன்கள் தான், சுப கடன்கள் குரு கொடுப்பார்.
ஏழாம் இடம் வந்து இயல்பாக இருக்காது. அதாவது சூரியன் புதன் பார்க்கறதுனால அந்தளவுக்கு ஒன்றும் கெட்டு போயிடாது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் வந்து நல்லாவே இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கூட்டு தொழில் போட்டு பண்ணுறவங்க நண்பர்கள்லாம் வந்து கூட்டு தொழில் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, நீச்சமாக இருக்கிறாரு. 8ஆம் இடம் தான் தடை தாமதம். ஏதாவது திருமணத்திற்காக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, இல்லை வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், காசெல்லாம் இருக்குது, ஆனால் வேலை நடக்க மாட்டேங்குது, பாதியிலே நிற்கிது. இந்த மாதிரி சூழல்கள்லாம் வந்து செவ்வாய் வந்து 8ஆம் இட செவ்வாய் வந்து கொடுப்பாரு. அது செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் தான் அந்த சூழல்கள் தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம்தான். செவ்வாய் 2025 ஜூன் வரைக்கும் அங்கே தான் இருப்பார். வக்கரமாவார், நிவர்த்தி ஆவார், அப்புறம் வக்கரமாவார். இந்த மாதிரி சூழல்களில் தான் வந்து ஜூன் வரைக்கும் அங்கே தான் இருப்பார், கடகத்திலேயே தான். அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவகம், 9ஆம் பாவகத்துக்கு சனியோட பார்வை 2 வருஷமாக இருக்குது. தந்தையால் உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு வந்து கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது. தந்தையால் ஏதாவது ஒரு உதவி வரும், இல்லை தந்தையோட சொத்துக்கள் வந்து எப்படா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். அது வந்து இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் 5 மாதங்கள் கழித்து தான் வந்து அந்த 9ஆம் இடம் வந்து கொஞ்சம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் பிற்பாடு தான் வந்து தந்தையோட சொத்துக்கள், இல்லை தந்தை சொத்து மேலே போட்ட வழக்குகள் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரணும் அப்படின்னா இந்த சனி பயிற்சிக்கு பிற்பாடு உங்களுக்கு அந்த இதெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 10ஆம் இடம், தனுசு ராசி 10ஆம் இடம் வந்து கேது பகவான் இருக்கிறாரு, குருவோட பார்வையில் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் தான் 10ஆம் இடம். பட்டம், பதவி, புகழ், தொழில்கள்லாம் வந்து நல்லாவே போகும். அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரி, தனியாரில் வேலை பார்த்தாலும் சரி, ஏதாவது பதவி உயர்வு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து செவ்வாய் பார்க்கறதுனால 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரம், இளைய மனைவி, லாபஸ்தானம். செவ்வாய் பார்க்கறதுனால அந்த லாபத்தை, நீச்ச செவ்வாய் பார்க்கறதுனால அந்த லாபத்தை வந்து கொஞ்சம் குறைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி மூத்த சகோதரம், அண்ணன், அக்காள், அவங்க மூலியமாக மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு அதெல்லாம் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதெல்லாம் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இளைய மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம். முதல்ல வந்து முதல் திருமண முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இளைய தலைமுறைகள்லாம் செவ்வாய் பயிற்சிக்கு பிற்பாடு தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் சாதகமான சூழல்கள் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் பயிற்சி இல்லைன்னா குரு பயிற்சி முதலே வந்துடும் மே மாதத்தில். இவர் ஜூன் 2025 வரைக்கும் செவ்வாய் அங்கே தான் இருப்பார். மே மாதத்துலேயே குரு பயிற்சி வந்துடும். குரு பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த 11ஆம் இடம், அதாவது 2வது திருமணத்திற்காக வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மூத்த சகோதரிகள் அது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் ஆகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு மே மாதத்துக்கு பிற்பாடே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி 12ஆம் பாவகத்தில் புதன் பகவான் இருக்கிறாரு. அவர் ஒரு 20 நாள் அங்கே இருப்பார். சனி பார்வையும் இருக்குது, குரு பார்வையும் இருக்குது. இதனால் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இன்னொரு 5 மாதங்கள் கழித்து, ஆனால் சனி பார்வை இருக்குது, அதனால் வந்து 5 மாதங்கள் கழித்து, இல்லை தடை தாமதம் பட்டு ரொம்ப நாள் முயற்சி பண்ணி அது ரொம்ப தடைபட்டு அதுக்கு பிற்பாடு போகக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு இருக்கும்.
அதே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும் தொழில்கள்னு சொல்லுவோம். ஆட்டோ ஓட்டுறது, அதாவது வாகனம் ஓட்டுறது, இல்லை ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறது, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் வந்து கொஞ்சம் தடைபட்டு சரியாகக்கூடிய, அதாவது கொஞ்சம் சுமாராக டல்லாக ஓடிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குரு பார்வையினால் பிக்கப் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக வரும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் நல்லாவே கொஞ்சம் அதான் ஏற்ற இறக்க சூழ்நிலைகளாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணி துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.